வணக்கம். எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூலை 26 இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் இஷ்யூ நோட் பண்ணியிருக்கோம். அந்த இஷ்யூலேருந்து எப்படி நம்ம கொஷினாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு நியூஸை எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரியலி வி ஆர் ஹாப்பி. ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகலாம்ப்பா. 9 killed as boulder hit vehicle following Himachal landslide. ஸோ இதில் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் பயங்கரமான மழைப்பொழிவு ஏற்படுது. இந்த மழைப்பொழிவுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வெள்ளம். சரிங்களா? இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது, கோதாவரி போன்ற நதிகளிலும் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா முழுக்குமே மழை நல்லா பெய்யறதுனால வெள்ளம் வருது. ஸோ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மண்ணினுடைய பிடிப்பு தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு மண் ஈரப்பசையின் காரணமாக என்ன ஒரு மாஸ் லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது. சரிங்களா? அதாவது நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு நிறைய வீடுகள் அடிச்சுட்டு போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9 பேர் இறந்திருக்காங்க. இந்த நிலச்சரிவுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நிறைய மரங்களை அழிச்சு அந்த இடத்துல வீடுகளை கட்டினதும் அதே மாதிரி சுற்றி இருந்த காடுகளையும் அழிச்சதும் தான் சொல்றாங்க. ஏன்னா மரத்தினுடைய வேர் நார்மலாகவே மண்ணை இறுக்கி பிடிச்சிருக்கும். சரிங்களா? இதை எரிச்சிட்டு நம்ம அங்கே ஒரு குழி தோண்டி வீடுகள் கட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வலுவிழந்து ஸ்லைடு வரதுக்கான காரணம். அப்புறம் மேஜர் லேண்ட் ஸ்லைடுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த லேண்ட் ஸ்லைடை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th புக். சரிங்களா? 12th புக்கில் ஜியாகிரபி புக்கில் பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். சரிங்களா? அதில் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற லெசன்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு, புரிஞ்சுங்களா, நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்குது. அந்த டாப்பிக்கை படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம மேக் பண்ணியிருக்க கொஸ்டின் என்னன்னா, which among the following statement is correct about ஹிமாச்சல பிரதேஷ்? ஹிமாச்சல பிரதேச பற்றின சரியான பாயிண்ட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, ஹிமாச்சல பிரதேஷ் இஸ் பைஃபர்கேட்டட் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசில் இருந்து தான் இமாச்சல பிரதேஷ் பிரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் ஹேட் டெசர்ட். இமாச்சல பிரதேசத்தில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பாலைவனங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் பாயிண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் டாமினேட்டட் பை பிளைன் ரீஜியன். இமாச்சல பிரதேசத்தில் நிறைய சமவெளிகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின், ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர்ஸ் நேபாள். இமாச்சல பிரதேஷ் நேபாள எல்லை ஷேர் பண்ணிக்குது, எல்லை இருக்கு அப்படின்னு, நேபாளோட எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? இட் இஸ் ஹிமாச்சல பிரதேஷ் ஹர்ட் டெசர்ட்ஸ். ஹிமாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா மக்களால் உருவாக்கப்பட்ட பாலைவனங்கள் அதிக அளவில் காணப்படுது அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். உத்தவ் ஃபார் போஸ்டிங் என்டிஆர்எஃப் டீம் இன் ஹை ரிஸ்க் ஏரியா. உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய சிஎம்மா இருக்காரு. இப்போ மகாராஷ்டிராலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் மழைப்பொழிவின் காரணமாக டிசாஸ்டர், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஹை ரிஸ்க் ஜோன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த மழைப்பொழிவுனால் ஏற்படக்கூடிய வெள்ளம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய படையை நீங்க அமர்த்தி இன்கேஸ் ஏதாவது டிசாஸ்டர் வந்துச்சுன்னா மகாராஷ்டிராவிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்காரு. அதுதான் நியூஸ். ஸோ இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வரலாம்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் என்டிஆர்எஃப். என்டிஆர்எஃப் பற்றின இன்கரெக்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த என்டிஆர்எஃப் 2005 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. என்டிஆர்எஃப் மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸுங்கிறது இருக்கு. அந்த ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இட் இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸினுடைய ஹெட் தலைவர் பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன், எஸ்டாப்ளிஷ்ட் பை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. ஸோ இது 2005ஆம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் பாயிண்ட், சிஏஜி cannot audit the account of NDRF. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸினுடைய அக்கௌண்ட்ஸ், அவங்களுடைய வரவு செலவு கணக்குகளை மத்திய தணிக்கையாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மத்திய கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு அதிகாரி என்ன பண்ண முடியாது, ஆடிட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்கோம். புரிச்சுங்களா? தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், நன் ஆஃப் தி அபவ், எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்கோம்.
இதுல நம்ம தவறான உரையை தேர்ந்தெடுக்கணும். இதனால இது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான். சிஏஜினால என்டிஆர்எஃப் அக்கௌண்ட்டை என்ன பண்ண முடியும்ப்பா, தணிக்கை பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின், சஸ்பென்ஸ் கண்டினியூஸ் ஓவர் கர்நாடகா லீடர்ஷிப் சேஞ்ச். ஸோ நார்மலாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான். இந்த பொலிட்டிக்கல் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடியூரப்பா கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ எடியூரப்பா சீஃப் மினிஸ்டர் வரப்போ அவருக்கு 76 வயசு, இப்போ வந்து 78 வயசு. பிஜேபியில் நார்மலாகவே ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, பொலிட்டிக்கலில் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கணும், இளம் தலைவர்களுக்கு வழிவிடணும். ஸோ வயசானவங்களே கண்டினியூவாக ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ பார்ட்டி போட்டிருக்கிற இந்த ரூலை வந்து நம்ம மதிக்கிறது இல்லை. அப்படின்னா வந்து எடியூரப்பாவுக்கு வயசு அதிகமாயிருச்சு அப்படின்னா வேற ஒரு கேண்டிடேட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கட்சிக்குள்ளேயே சில பூசல்கள், சில டெலிமா நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்த கட்ட தலைவர் யாராவது இருக்காங்களா, இளம் தலைவர்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா அதற்கான தெளிவான ஒரு முன்னெடுப்பும் கிடையாது. சிலர் பார்ட்டிக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா எடியூரப்பா தான் தலைவராக இருக்கணும், சிலர் எடியூரப்பா தலைவராக இருக்கக்கூடாது, அவர் மாறணும்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது நியூஸ்ல வந்திருக்கு. நார்மலா வந்து எடியூரப்பா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்னா, நார்மலா ஹிந்து ரிலீஜியன்ல லிங்கத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வீர சைவர்கள்னு சொல்லுவாங்க, லிங்காயத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பிரிவை சார்ந்தவர் தான். ஸோ அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லிங்காயத் கம்யூனிட்டி, அதாவது வீர சைவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எடியூரப்பாக்கான சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால வந்து பார்ட்டியினுடைய ரூல் வயலேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குப்பா. அதுல இருந்து எப்படி நியூஸ் வரலாம்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பத்தி பின்வரும் பாயிண்ட்ல பின்வரும் தகவலில் எது சரின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ, சீஃப் மினிஸ்டர் இஸ் அ நாமினல் ஹெட் இன் ஸ்டேட். ஸோ ஒரு மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது பெயரளவுக்கு தான் தலைவர், உண்மையான தலைவர் கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. செகண்ட் பாயிண்ட், சீஃப் மினிஸ்டர் டிசைட்ஸ் அபவுட் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ. ஒரு அமைச்சருக்கு எந்த துறையை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் மந்திரியான சீஃப் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் பாயிண்ட், சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்குதோ, அதிகமான சீட்டுகளை வச்சிருக்கோ, அந்த கட்சியினுடைய தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா. ஃபோர்த் பாயிண்ட், சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி மெம்பர் ஆஃப் அசம்பிளி இன் த ஸ்டேட். புரிஞ்சுங்களா. அப்படின்னா சீஃப் மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து என்னன்னா கண்டிப்பாக ஒரு மாநில சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கணும், எம்எல்ஏவா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா. ஒரு சட்டமன்றத்துல அதிகமான சீட்டுகளை வச்சிருக்கக்கூடிய பார்ட்டியினுடைய தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் வருவார். எடுத்துக்காட்ட இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிற மாதிரி. சரிங்களா. முதலமைச்சர் ஸ்டாலின் டிஎம்கேவினுடைய லீடர். ஃபோர்த் பாயிண்ட், இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர். கொஞ்சம் இதில் டேட்டா பேங்க் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர் சூன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை வந்து அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி என்னன்னா, இப்போ வெளி மாநிலங்களில் இருந்து ஒரு மாநிலத்துக்கு குடியேறி வேலை செய்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய டேட்டா, இவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்ற டேட்டா ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் மெயின்டைன் பண்ணணும். எதன்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்திலிருந்து வந்து பணிபுரிவோர் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ வேற யாராவது இப்போ பீகார்லேருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பற்றின டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ ஒரு பீகாரை சார்ந்த ஒருத்தர் மகாராஷ்டிராவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு. மகாராஷ்டிராவில் இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவர் மகாராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிற மாதிரி டேட்டா எடுத்துக்கிறதா, இல்லை பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி டேட்டா எடுத்துக்கிறதா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த குழப்பம் இருக்கிறதுனால இந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனாலும் என்னன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பேரிடர் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்டவுன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுடைய ஊருக்கு அவங்க திருப்பி அனுப்புறதுல சுலபமா இருக்கும். அதே மாதிரி வந்துன்னா வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து பிழப்பு தேடி வந்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் எளிமையா பூர்த்தி செய்ய முடியும். அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களை காப்பதும் கடமை தான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லி இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் இவங்களுடைய டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும், அதுக்குன்னு தனி ஒரு டேட்டா பேங்க், சரிங்களா, தகவல் வங்கியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1979, ஆப்ஷன் பி 1999, ஆப்ஷன் சி 2019, ஆப்ஷன் டி 2021. ஸோ இது எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 1979, 1979 வருஷம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின்,
சைபர் கிரைம் பிகின்ஸ் ப்ரொபே இன்டு நியூ ஃபார்ம் ஆஃப் ஃபிஷிங். இப்போ ரீசெண்டாக லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபிஷிங்னு சொல்லக்கூடிய, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் ஒரு லிங்கையும் ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணி, இப்போ நார்மலாகவே ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய மோகமும் இன்டர்நெட் பேங்கிங்கும் அதிகமாகிருச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆன்லைனில் அமேசான் மாதிரியோ ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ, அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுறோம்னா எஸ்பிஐ சைட் மாதிரியோ, அதே மாதிரி ஒவ்வொரு வங்கி மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதனுடைய லிங்க்கை எஸ்எம்எஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் லிங்க் மூலியமாகவும் வாட்ஸ்அப் லிங்க் மூலியமாகவும் அனுப்புகிறாங்க. ஸோ முக்கியமாக இது என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண உடனே என்னன்னா அமேசான் மாதிரியான ஒரு சைட் காட்டும், அல்லது ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு சைட் காட்டும், அல்லது நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணுறீங்கன்னா நெட் பேங்கிங் மாதிரி ஒரு சைட் காட்டும். அந்த நெட் பேங்கிங் சைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாஸ்வேர்டையும் அதே மாதிரி நம்மளோட யூசர் ஐடியும் போட்டுருவோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய தகவலை எடுத்து நம்மளுடைய பணத்தை வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஃபிஷிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது அமேசான் மாதிரியே ஒரு லிங்க் நம்மளுக்கு வருதுன்னா, அந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா 5000 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு தராங்கன்னு சொன்னாங்கன்னா 500 ரூபாய்க்கு அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், பேமெண்ட் பண்ணிடுறோம். இதனால நம்மளுடைய பணமும் கெட்டு போகுது, அதே மாதிரி நம்மளுடைய வங்கி தகவல்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதனால மக்கள் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. ஸோ இதனால் இப்போ சென்னையில் நடந்த மீட்டிங்கில் இந்த ஃபிஷிங்கை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். இந்த ஃபிஷிங் மட்டும் கிடையாது, இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் மக்களுடைய பணமும் தகவல்களும் திருடப்படுது. புரிஞ்சுங்களா? ஸோ இனிமேல் இந்த ஃபிஷிங் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சைபர் ப்ராப்ளம் இருந்தாலும், நம்மளுடைய தகவல்கள் திருடப்பட்டாலும் அந்த தகவல்களை திருடாமல் இருக்கிறதுக்கான முறைகளை நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக எடுத்து அதற்கான சட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? இது எல்லாமே நம்மள்ட்ட கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல நம்ம எடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னா, which among the following is correct about phishing கொடுத்துருக்கோம். இதில் ஆப்ஷன் ஏ, in which targeted are contacted by SMS. புரிஞ்சுங்களா? விஷிங்னு சொல்லுவாங்க. விஷிங்னா என்னன்னா, ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஓடிபி எல்லாம் கேட்குறாங்களா, அதுக்கு பேர் விஷிங். அதுவே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவோ ஒரு மெசேஜ் மூலியமாவோ லிங்க் அனுப்பி உங்களுடைய தகவலை திருடுறதுக்கு பேர் ஃபிஷிங். சரிங்களா? ஆப்ஷன் பி, இன் விச் டார்கெட் ஆர் கான்டாக்டட் பை ஆப்ஸ். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தொடர்பு கொள்ளப்படுகிறார்கள் கொடுத்துருக்கோம், எஸ்எம்எஸ் மூலியமாக தொடர்பு கொள்ளப்படுகிறார்கள் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி, இன் விச் டார்கெட்ஸ் ஆர் கான்டாக்டட் பை ஃபோன் கால். ஸோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய தகவலை அவங்கள்ட்ட பேசி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி, இது எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்கோம். இதில் கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, in which targeted are contacted by SMS. ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னாப்பா, பெர்ஃபோரேட்டட் டெரகோட்டா டிஸ்டிலேஷன் பைப்ஸ் அன்னர்த்தடின் கொர்க்கை. சரிங்களா? இப்போ பாண்டிய காலத்தில் சங்க காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சங்க காலத்திலேயே வந்து சங்க காலத்தை பற்றின தகவல்கள் 6வது புக்லேயும் இருக்குது, 11th புக்லேயும் இருக்குது. ஸோ சங்க காலத்தில் பாண்டியர்களுடைய ஒரு துறைமுக நகரமாக இருந்ததா கொர்க்கை. இப்போ கொர்க்கையில் வந்து நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடத்துகிறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய மக்களால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் கிடைச்சிச்சு. இது மூலியமா ரோமுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு நல்ல வாணிக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ நிறைய எக்ஸ்கவேஷன், நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிறப்ப என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து உரிக்கிணர்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்டிலேஷன் பைப்ஸ்னு உரிக்கிணர்களும் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? உரிக்கிணர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககாலம் சம்பந்தப்பட்ட அந்த 6th புக்கையும் 11th புக்கையும் படிச்சிட்டீங்கன்னா, சங்ககாலம் அப்படிங்கிற அந்த லெசனை படிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுலேருந்து நம்ம என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா, கொர்க்கை இஸ் த ஆன்சியன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப். கொர்க்கை மாடர்ன் டேவினுடைய எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி சிவகங்கை. சரிங்களா? இதுக்கான சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தூத்துக்குடி. தூத்துக்குடி தான் சரியான ஆன்சர். இதுக்கு அடுத்த கொஸ்டின், சன் ஆஃப் ஃபார்மர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அரஸ்டட் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஹி ஹேஸ் பீன் இம்ப்ரிசன் ஃபார் 3 months ஆன் ஆர்டர் ஃப்ரம் எஸ்சி. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர், அதாவது முன்னாள் ஐஜியினுடைய மகன் கோர்ட்டை அவமதிக்கிற விதமாக சில கருத்துக்களை கொடுத்துருக்காரு. இது கோர்ட் அவமதித்தல் சட்டத்தின்படி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்னன்னா அவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் வெளிவிட்டீங்க அப்படின்னா இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கன்னு சொல்லி அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நியூஸ். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் எமாங் த ஃபாலோயிங். சரிங்களா? விச் எமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கோர்ட் அவமதிப்பு அப்படிங்கிறத பற்றி பின்வரும் பாயிண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டிஃபைன் இன் த கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்பு சட்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி, கோர்ட் கேன் டேக் ஷியூமோட்டோ ப்ரொசீடிங்ஸ்.
தன்னிச்சையாக இயங்கி ஒருவர் மீது எந்த நடவடிக்கை வேணாலும் ஒரு கோர்ட் எடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு பனிஷ் ஃபார் த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் அவமதிப்பு, சரிங்களா, நீதிமன்ற அவமதிப்புக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஒருத்தர் பனிஷ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ், எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 7th கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஸோ கோர்ட் அவமதிப்பு பொறுத்தளவுக்கு ஒரு கோர்ட்டுக்கு அவமதிச்சதுக்காக எந்த தண்டனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. அது சட்டப்படிதான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கோர்ட் அவமதிப்புக்கு அவங்க விரும்புகிற தண்டனை கொடுக்கலாம். ஸோ 8th நியூஸ் பா. Vulture population on the rise in tiger reserve. Researchers had 1602 encounters with vultures, a majority with the white-rumped species. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா 2019 இந்தியாவில் மொத்தம் எத்தனை டைகர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பில் இந்தியாவில் நார்மலாகவே டைகர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரிங்களா. இப்போ என்னன்னா அந்த டைகர் ரிலேட் பண்ணி நடந்த சப்ஸ்டடி என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா டைகர் பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த டைகர் ரிசர்வ் சென்டரில் வல்ச்சர்ஸ், சரிங்களா, கழுகுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் சென்டரில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு உயிரினத்தை காப்பதன் மூலியமா இன்னொரு உயிரினத்தையும் நம்மளால காக்க முடியும். ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்து காடுகளை பாதுகாத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கப்பா. இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா டைகர் ரிசர்வ் பற்றின பின்வரும் பாயிண்ட்ல வந்து எது தப்புன்னு கேட்டிருக்கோம். விச் among the following is incorrect about tiger reserve? ஆப்ஷன் ஏ டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1973. சரிங்களா. 1973 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைகர் ரிசர்வ்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா இட் ஹாஸ் ரிசல்ட் ஆஃப் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் இன் 1972 ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஸோ வன உயிர்கள் பாதுகாப்பின் அடிப்படையில் இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த ஒரு மீட்டிங் ஸ்டாக்ஹோம்ன்ற இடத்துல 1972 நடந்த மீட்டிங்ல தான் வந்து ஒவ்வொரு நாடும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு. தேர்ட் பாயிண்ட் இந்தியா ஹாஸ் 27 டைகர் ரிசர்வ்ஸ் அட் பிரசன்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பிரசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 51 டைகர் ரிசர்வ் சென்டர் இருக்கு. அப்புறம் தேர்டுங்கிறது தான் தப்பு. சத்தியமங்கலம் இஸ் த ஃபேமஸ் டைகர் ரிசர்வ் சென்டர் இன் தமிழ்நாடு, அது சரியான பதில். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின். வித் கோதாவரி இன் ஸ்பேட் ஏபி இஷ்யூ ஃபர்ஸ்ட் ஃப்ளட் அலர்ட் 10 lakh cubics ஆஃப் வாட்டர் பீயிங் டிஸ்சார்ஜ். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நார்த் இந்தியாவில் மட்டும் கனமழை கிடையாது, சென்ட்ரல் இந்தியாவிலையும் கனமழை அப்படிங்கிறது பெய்யுது. இதனால கோதாவரி ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் வருது. இதனால லாஸ்ட் கரண்ட் அக்கர் நம்ம பேசியிருப்போம் காளீஸ்வரம் ப்ராஜெக்டை பற்றி. ஸோ காளீஸ்வரம் டேமுக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவும் அதிகமாக இருக்கு. ஸோ காளீஸ்வரம் டேமை ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறனால தண்ணியினுடைய அளவு அதிகமாகனால ஓப்பன் பண்ணுறாங்க. இதனால பொல்லாவரம் டேமுக்கு வரக்கூடிய தண்ணியினுடைய அளவும் அதிகமாக இருக்கு. சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் பொல்லாவரம் டேமை சுற்றி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை எந்த நேரத்தில் வேணால் நாங்கள் தண்ணியை அதிகமாக திறந்து விடுவோம். ஸோ ஒரு சேஃபான ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகிறதுக்கும் டவுனுக்குள்ளே போகிறதுக்கும் தயார் நிலையில் இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுதான் நியூஸ். இது வந்து எப்படி கொஸ்டின் வரும்னா பொல்லாவரம் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ பொல்லாவரம் ப்ராஜெக்ட் எதனுடைய தொடர்புடையன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ லிஃப்ட் இரிகேஷன், இட்ஸ் அ டேம். ஆப்ஷன் பி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், வன விலங்கு பாதுகாப்பு மையம் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி பீச் கிளீனிங். சரிங்களா. பீச் கிளீனிங்னா பீச் நார்மலாக வந்து மெரினா பீச் மாதிரி பீச் இடத்துல வந்து சுத்தப்படுத்துறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் டி டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நகர கட்டமைப்பை மேம்படுத்துவதுன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லிஃப்ட் இரிகேஷன். ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் கெட்டிங் ரெடி இன் ஆந்திர பிரதேஷ் பை டிஆர்டிஓ. இப்போ டிஆர்டிஓ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து ஆந்திர பிரதேசில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சூஸ் பண்ணி அங்கேயும் இந்த ஏவுகணை சோதனை நடத்தக்கூடிய மையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக இந்தியா எந்த இடத்துல வந்து ஏவுகணை சோதனை நடத்துது அப்படின்னா ஒடிஷாவில் வீலர் ஐலாண்ட். சரிங்களா. ஒடிஷாவுக்கு பக்கத்தில் வீலர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டில் தான் ஏவுகணையை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில டெஸ்ட் வந்து என்னன்னா ராஜஸ்தான்லேயும் செய்யப்படுது. சரிங்களா. ஸோ ராஜஸ்தானில் டெஸ்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து நிறைய ரொம்ப கிளைமேட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறனால ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால மிசைலினுடைய எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியல. அதனால தான் வீலர் ஐலாண்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏவுகணையை. சரிங்களா. ஸோ இப்போ வீலர் ஐலாண்டில் அதிகமான டெஸ்டிங்ஸ் நடக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பத்தாம போகுது. அந்த இடத்தினுடைய இயற்கை சூழல் பாதிக்கப்படலாம். அப்படின்னா இந்த ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா இன்னொரு டெஸ்டிங் ஏரியா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திர பிரதேஷ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் வரலாம்னா which among the following is the famous missile testing range கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ சந்திப்பூர், ஆப்ஷன் பி ஸ்ரீஹரிகோட்டா, ஆப்ஷன் சி திருவனந்தபுரம், ஆப்ஷன் டி சிக்கிம். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ சந்திப்பூர் அப்படிங்கிறதா இதற்கான சரியான பதில். ஸோ இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை பார்க்குறவங்க முடிஞ்ச ஒரு லைக் பட்டன் அமுத்துங்க. சரிங்களா.
தேங்க்யூ வெரி மச்.